தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 22வது வாரம் சனிக்கிழமை. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, இன்று மாதத்தின் முதல் சனிக்கிழமை. மரியாயின் மாசற்ற இதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். நமக்காய் பரிந்து பேச, நம் ஒவ்வொருவருக்கும் துணையாக இருக்க இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒப்பற்ற அன்னை மரியினுடைய நினைவை கொண்டாடுகின்ற நாளிலே அன்னையைப் போல நாமும் நம்முடைய இதயத்தையும் நம்முடைய ஆன்மாவையும் நம்முடைய உடலையும் பரிசுத்தமாய் வைத்துக்கொள்ள இறை அருளை கேட்போம். அன்னையுடைய பரிந்துரையின் வழியாக குறைகள் நீக்கப்பட்டு நிறைவுள்ள மனிதர்களாக நம்மை வாழ்ந்திட இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் அற்புதமான நாமத்திலும் இயேசுவின் அற்புதமான கிருபையிலும் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். அன்பு சொந்தங்களே, இதோ இந்த நாளிலே திருப்பால் நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. திருப்பால் 54:4 கடவுள் எனக்கு துணையாக இருக்கின்றார் என்று சொல்லுகின்றார். என் வாழ்விலே நான் கடந்து போகின்ற எல்லா நிலைகளிலும், நான் கடந்து போய் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் கடவுள் எனக்கு துணையாக இருக்கின்றார். அவருடைய பெயரின் வல்லமையால் என்னை காப்பவராக இருக்கின்றார் என்று சொல்லுகின்றார். ஆண்டவருடைய பெயரை நாம் உச்சரித்து மன்றாடுகின்ற பொழுது அவருடைய துணையை நாம் பெற்றுக்கொள்வோம் என்கின்ற ஒரு உன்னதமான செய்தி நமக்கு சொல்லி கட்டுகிறார். அதே போல இயேசுவின் பெயரை உச்சரித்து நாம் கேட்கின்ற நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் கடவுள் கேட்பவராக இருக்கின்றார். என் வாயின் ஒவ்வொரு சொல்லிற்கும் அவர் செவி கொடுக்கின்றார் என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் நம் சார்பாக இருந்து நம் தேவையை சந்தித்து நமக்கு அருள்புரிகின்ற கடவுளாய் இருக்கின்றார் என்று சொல்லுகின்றார். இந்த உறவு தளத்திலே நாம் நிலைத்திருக்க முயற்சிக்க வேண்டும், உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஏனெனில் கடவுளுடைய அன்பினால் நாம் உறவிலே மீண்டும் இணைக்கப்பட்டிருக்கின்றோம், கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கின்றோம். இயேசு தன் உடலையும் இரத்தத்தையும் உயிரை நமக்காக கொடுத்து நம்மை தந்தையோடு ஒப்புரவாக்கி இருக்கின்றார். ஆகவே இந்த ஒப்புரவின் உறவிலே நாம் நிலைத்து வாழ வேண்டும். நம் எதிர்நோக்கு பொய்த்து போய்விடக்கூடாது. அந்த எதிர்நோக்கு சோர்ந்து போகாமல் நம்பிக்கையால் நற்செய்தியை கேட்டு பெற்றுக்கொண்ட ஆசிரியில் நிலைத்திருக்க முயற்சிக்க வேண்டும் என்று சொல்லி அழைப்பை விடுக்கிறார். எப்படி நிலைத்திருப்பது? நாம் ஒவ்வொரு நாளும் எந்த நிலையிலே வாழ வேண்டும் என்பதை சொல்லி காட்டுகின்றார். தூயோராகவும் மாசற்றோராகவும் குறை சொல்லுக்கு ஆளாகாதவர்களாகவும் நாம் யாருக்கு முன்னால்? கடவுளுக்கு முன்னாலும் மனிதர்களுக்கு முன்னால் இந்த 3 நிலையிலே வாழ வேண்டும். தூயோராக இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனை, சொல், செயல் அனைத்தும் தூயதாக இருக்க வேண்டும். ஏனெனில் தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர் அவர் கடவுளை காண்பார்கள் என்று சொல்லப்படுகின்றது. தூய்மையால் அன்றி எவரும் கடவுளை அணுகி வர முடியாது என்று சொல்லப்படுகவே நாம் தூயோராக இருக்க வேண்டும். இரண்டாவதாக மாசற்றவர்களாக இருக்க வேண்டும். மாசு என்பது தூசி படிந்தது. அப்படி என்றால் நம் இந்த உலகத்தினுடைய ஆசைகளோ அல்லது ஊனியல்பின் செயல்பாடுகளோ மாசாக நம்முடைய இதயத்தின் மீது, நம் ஆன்மா மீது படிந்து விடாமல் இருக்க வேண்டும். அப்படின்றால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நொடி பொழுதும் எந்தவித தீமையும் என் ஆன்மாய் ஊடுருவி விடாமல், எந்தவித தீய செயலும் என்னை மேற்கொண்டு என்னை அடிமைப்படுத்தி விடாமல் நாம் தூயோராக மாசற்றவர்களாக இருக்க வேண்டும். அப்படி மாசற்றவர்களாக இருக்கின்ற பொழுது 3வது நிலை, குறை சொல்லுக்கு ஆளாகாதவர்களாக இருப்போம். மனிதர்களும் நம்மை குறை சொல்ல முடியாது. கடவுளுக்கு முன்னாலும் நாம் குறை சொல்லுக்கு ஆளாகாதவர்களாக தலை நிமிர்ந்து நிற்போம். ஏனெனில் நல்ல சிந்தனை, நல்ல வாழ்வு, நன்மை செய்வது, எந்த தீமையும் நம் ஆன்மாவை படராமல் நாம் பார்த்து கொள்ளுகின்ற பொழுது, கடவுளை சந்திக்க நாம் வருகின்ற பொழுது, கடவுள் நம்மை சந்திக்க வருகின்ற பொழுது நாம் முக மகிழ்ச்சியோடு, முக மலர்ச்சியோடு அவரை சந்திப்பவர்களாக இருப்போம். அந்த நாள் நமக்கு அச்சத்தையோ திகிலையோ பயத்தை ஏற்படுத்துகிற நாளாக இருக்காது. ஆகவே ஆண்டவருக்கு முன்னால் குறை சொல்லுக்கு ஆளாகாதவா இருக்க வேண்டும். எப்படி? யோபு புத்தகத்திலே பார்க்கின்ற பொழுது யோபுவை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார் அல்லவா, இதோ என் மகன் யோபுவை பார்த்தாயா, அவனைப் போல நேர்மையானவர், அவனைப் போல உண்மையானவர் வேறு யாராக உண்டா என்று சொல்லி யோபு மீது நம்பிக்கை வெளிப்படுத்துவதை போல நம்மையும் கடவுள்
சொல்ல வேண்டும். இதோ என் மகன், என் மகளை பார்த்தாயா, தூய உள்ளத்தோடு மாசற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இவர்களை பார் என்று சொல்லி நம்மை பாராட்டுபவர்கள் நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும். அன்னை மரியை பாராட்டியதை போல அருள்மிக பெற்றவளை வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்ற சொல்லி தூதர் வழியாக வாழ்த்தை பெற்றுக்கொண்டதை போல நாமும் அதே வாழ்த்தை பெற வேண்டும். அருள் நிறைந்தவர்களாக, அருள் வாழ்வை பெற்றவர்களாக, ஆண்டவருடைய ஆசை பெற்ற மக்களாக வாழ அருள் வேண்டுவோம். அன்னை மரியை ஆசீர்வதித்த அதே கடவுள் நம்மையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தையும் அற்புதமான விதத்திலே ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன். அருள்நிறை மரியே வாழ்க.